இப்போ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நம்ம நிறைய கேட்குறோம், நல்ல மோட்டிவேஷ்னல் புத்தகங்களும் நம்ம படிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அது படிக்கும்போது நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது சார், ஸ்பீச் கேட்கும்போது மோட்டிவேஷனாக இருக்குது, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அது ஒரு வீரியமாக கொண்டு போக முடியல அந்த விஷயத்தை அப்படிங்கிறது நிறைய பேருடைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதுக்கான பதிவு தான் இது. நம்ம என்ன தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டாலும், என்ன தான் மோட்டிவேஷனல் புக்கு படித்தாலும், நாம் ஏன் நம்ம நினைக்கிற மாதிரி மாற முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ இதுக்கு அழகாக விவேகானந்தர் சொல்லியிருப்பார், நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். ஓகே, ஸோ நீங்கள் என்ன ஆகணும்னா நீங்கள் ஓகே, நீங்கள் கண்டிப்பாக அதுவாக மாறிங்க. விவேகானந்தரே சொல்லியிருக்கார், பொய்யா சொல்ல போகிறார். என்ன விஷயம் மட்டும் நம்ம கற்றுக்கணும், அது எப்படி நினைக்கணும். ஸோ நீங்கள் ஸ்பீச் கேட்கும்போதோ புக்கு படிக்கும்போதோ மட்டும் மோட்டிவேட்டடாக இருக்கக்கூடாது. நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த சிந்தனைகள், நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றின சிந்தனை உங்கள் மனசில் ஓடுதா அதை பாருங்கள். யாருக்கு தனிமையில் இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவாக மாறதுக்கான சிந்தனையை யோசிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அதுவாக மாறிடுவாங்க. ஏன்னா தனிமையில் இருக்கோம் அப்படின்னாலே நாம் என்னவாகணுமோ அந்த சிந்தனையை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் நாம் என்னவாகணும் அப்படிங்கிறது மனசில் பெருசாக பதிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் மொத்தம் ஒன்று பதிய ஆரம்பிச்சதுன்னா நமக்கு அதுக்கான வாய்ப்பை நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பிரபஞ்சம். ஓகே, ஸோ நம்மளோட தேடல் அதுவாக இருக்கும். அப்போ நம்ம பார்க்குற பொருளில் கூட நாம் என்ன நினைக்கிறோமோ அது நம்ம கண்ணுக்கு போடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பைக் வாங்கணும், இல்லை ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சைக்கிள் வாங்கணும். அப்போது நீங்கள் அது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எந்த சைக்கிள் வாங்கலாம், இல்லை எந்த பைக் வாங்கலாம், எது நம்மளுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும், எதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இது மாதிரி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி யோசிக்க என்ன ஆகும்னா, உங்களுக்கு இது வரைக்கும் கண்ணில் படாத அந்த கடையெல்லாம் உங்களுக்கு கண்ணில் படும். ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல் வண்டியெல்லாம் போகிறதுலாம் கரெக்டாக தனியாக தெரியும் அந்த வண்டி. ஓகே, ஸோ நாம் என்ன நினைக்கிறோமோ அது உங்களுக்கு கண்ணில் பட ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு நிறைய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆழ் மனதோட சக்தி இருக்கு இல்லையா, அது உங்களோட தாட்ஸை உங்கள் கண்மணி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இதோ இருக்கு பாரு, நீ சொன்னது, நீ நினச்சது இதோ இருக்கு பாரு, நீ பண்ண வேண்டியதுக்கு இதோ இருக்கு பாரு வாய்ப்பு அப்படின்னு நம்மளுக்கு வாய்ப்பை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நாம் அதை நோக்கி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போது நமக்கு நாம் என்னவாகணுமோ அது கண்டிப்பாக நம்ம மாறிடுவோம். அதுக்காக தான் விவேகானந்தர் அழகாக சொன்னாங்க, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ நீ அதுவாகவே மாறுவேன்னு. அந்த நினைக்கிறதுன்றது தனிமையில் இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமும். நம்ம எப்போ தனிமையாக இருந்தாலும் நாம் என்னவாகணும்னு நினைக்கிறோமோ அதை பற்றின சிந்தனை மட்டும் ஒருத்தருக்கு இருந்தால் கண்டிப்பாக அவங்க அதுவாகவே மாறிடுவாங்க. வாழ்த்துக்கள்.